மிகவும் சுலபமான கேள்வி இது. இப்படி கூட கேட்கலாம். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்து சாப்பிடலாம், இதுக்கு செத்து போயிடலாம், நானா இருந்தா தும்பப்பூவுல தூக்கு போட்டு செத்திருப்பேன் என்று எலும்பில்லாத நாக்கை வைத்து கொண்டு யார் யாரை வேண்டுமானாலும் கேட்டுவிடலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சமாச்சாரங்கள் எல்லாம் மீடியாக்கள் மற்றும் கிசுகிசுக்கள் வாயிலாகத்தான் நமக்கு தெரிகிறதே தவிர நேரில் யாரும் 100% பார்த்ததில்லை. புறம் கூறுவதில் ஒரு கிளுகிழுப்பு என்றால் அதை பகிர்வதில் உச்சகட்ட கிளுகிழுப்பு ஏற்படுகிறது. சிறு வயதில் அறிவொளி இயக்க கூட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வட்டமாக உட்கார வைத்து ஒருவரின் காதில் சில வார்த்தைகளை ரகசியமாக சொல்லி அடுத்தவர் காதில் அதை ரகசியமாக சொல்லச் சொல்வார்கள். அனைத்து தரப்பினருக்கும் விஷயம் சென்று சேர்ந்தவுடன் அந்த வட்ட வடிவ கூட்டத்தில் ஒரு சிலரிடம் அவர்கள் காதில் கேட்ட வார்த்தைகள் என்னவென்று கேட்பார்கள். நான் நேத்து பிரெட் சாப்பிட்டேன், இதுதான் அந்த வார்த்தை. முதல் 5 பேர் சரியாக சொன்னார்கள். அடுத்ததாக ஒருவர் நான் நேத்து பெட்டுல படுத்தேன் என்றார். இன்னொருவர் நான் அவனை பெட்டுல பார்த்தேன் என்றார். நான் அவனையும் அவளையும் பெட்ல ஒன்னா பார்த்தேன் என்பதிலிருந்து இன்னும் மோசமான வார்த்தைகளை கேட்டதாகவும் கூறினார்கள். இப்படித்தான் அவரவர் எண்ண ஓட்டங்களுக்கேற்ப வார்த்தைகள் தடம் புரள்கிறது. ஏன், இது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் உலகளவில் அனைத்து துறைகளிலும் நடப்பதாக செய்திகள் வந்து கொண்டுதானே இருக்கிறது. நடிகைகள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நமக்கு நாமே ஒரு எண்ணத்தில் வாழ்கிறோம். நடிகைகள் மோசமானவர்களும் அல்ல, அவர்களுடைய அந்தரங்கத்தை அறிந்ததாக அறிக்கை விடுபவர்கள் உத்தமர்களும் அல்ல. விருப்பம் இல்லை என்றாலும் கணவனின் வற்புறுத்தலுக்காக ஒத்துழைக்கும் மனைவியின் செயலும் ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. குடும்ப அமைதிக்காக அவர்கள் சகித்து கொண்டுதானே ஒத்துழைக்கிறார்கள். அப்படி மனைவியை கட்டாயப்படுத்துவதும் ஒரு வகையில் கற்பழிப்பு தானே. நடிகைகள் மற்றும் நடிகர்களின் புகழும் அவர்களிடம் இருக்கும் வசதியும் சில சாமானியர்களுக்கு ஒருவித வயிற்றெரிச்சலை உண்டாக்கி விடுகிறது. அதை உணர்ந்து கொண்ட சில தரங்கெட்ட ஊடகவாதிகள் இதை போல காதில் கேட்ட புரளிகளுக்கு கண்ணும் காதும் வைத்து அதை ஊதி பெரிதாக்கி வயிறு வளர்க்கிறார்கள், அவ்வளவே. பொதுவாக நடிகர்கள் செய்யும் தான தர்மங்கள் வெளியில் தெரியும். நடிகைகள் செய்யும் நல்ல விஷயங்கள் நம் காதுகளுக்கு வருவதும் இல்லை. அப்படியே காதுகளுக்கு வந்தாலும் நமக்கு அதை பற்றிய அக்கறை எதுவும் இல்லை. சில பேருடைய வாழ்க்கை ஒற்றையடி பாதை போன்றது. தெரியாமல் ஆசையில் ஆர்வத்தில் உள்ளே நுழைந்து பாதி தூரம் சென்ற பிறகுதான் அந்த பாதையில் அவர்களுக்கு எதிரில் காத்து கொண்டிருப்பது இரத்த வெறி பிடித்த மனித ஓநாய்கள் என்று புரியும். மீண்டும் திரும்பி ஓடிவிடலாம் என்று யோசித்தால் அவர்களுக்கு பின்னே இரத்த வெறி பிடித்த நாய்கள் 100கணக்கில் காத்து கொண்டிருக்கும். இப்போது அவர்களின் நிலைமைதான் என்ன? ஒன்று பல்லை கடித்து கொண்டு வலியை பொறுத்து கொண்டு உயிர் வாழ வேண்டும், இல்லை என்றால் தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும். இது போன்ற சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு அவதியுறும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் உண்டு. பொழுது விடிந்தால் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த நாள் முடியும் வரை எத்தனையோ சமுதாய தவறுகளை சகித்து கொண்டுதான் வாழ்கிறார்கள். அட்ஜஸ்ட்மெண்டின் அளவுகோல் தான் மாறுபடுமே தவிர அட்ஜஸ்ட் செய்வது மாறவே மாறாது. என்ன செய்வது? நாம் அனைவரும் உயிர் வாழ வேண்டுமே.